நாங்க தான் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் வாதிகள். எங்கள் அப்பா எங்களுக்கு வச்ச பேர் வெண்மணி, என் தங்கச்சிக்கு வச்ச பேர் செங்கோடி. நிறைய வீட்டுகளில் இப்போ பையன்டா லெலிந்தாஸ், பெண்கள்டா மார்ச்சியா, லெலினா, இந்த மாதிரி தான் பேருங்க. அப்புறம் கம்யூனிஸ்டும் பேருக்கு தான். குட்டி பிள்ளைலேருந்து பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் செய்வரப்படப்பட்ட பணியும் தான் போடுவோம். வேற கட்சிகள் எல்லாம் பேச மாட்டாங்க, காசு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு தான் பேசுவாங்க. சுயநலத்துக்கு அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்தாலும் முழுக்க நின்று கேள்வி கேட்கறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். பொதுநலமாக தான் வேலை செய்யலாம். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஒரு முடிவு எடுத்தா அது ஏதாவது முக்கியமான காரணத்துக்காக அவர் மாநாடு நடத்துவாங்கன்னு தெரியும். முதலாளிகளுக்கு எல்லாம் தெரியும். நான் இதுவரையிலும் சுடிதாரே போட்டது கிடையாது. ஆனால் செந்தோன்றதுக்கு நாங்கள் சுடிதார் போட்டு போய் நின்றுவோம். விட மாட்டோம். உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் கட்சியை வளர்ப்போம். நாங்க இந்த ஊர்ல தான் மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் வாதிகள். இந்த ஊர்ல நிறைய பேருக்கு பேர்லாம் வந்து வித்தியாசமான பேர்லாம் இருக்கு. அந்த பேர்லாம் என்னென்ன பேரு? எங்கள் அப்பா எங்களுக்கு வச்ச பேர் வெண்மணி, என் தங்கச்சிக்கு வச்ச பேர் செங்கோடி. நிறைய வீட்டுகளில் லெலிந்தாஸ், பொம்பளை பையன்டா லெலிந்தாஸ், பெண்கள்டா மார்ச்சியா, லெலினா, இந்த மாதிரி தான் பேருங்க. நிறைய கார்ல் மார்க்ஸு, பயங்கண்ணா, அலெக்சாண்டர், காஸ்ட்ரோ, இப்படி டிமிட்ரோ, நிறைய பேருக்கு பூராமே நாங்கள் பூராமே கம்யூனிஸ்டும் பேருக்கு தான். தோழர் நம்ம சமையனோட பையங்க 2 பேருமே சேகுவரா, மூத்த தம்பி பேர் நிருபன், ஏங்கல்ஸு, இங்கே தான் இருக்காங்க. ஏங்கல்ஸ் வீட்டெல்லாம் பூராமே கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள பேருங்க தான் வைப்போம். குட்டி பிள்ளைலேருந்து பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சேகுவரப்படப்பட்ட பணியும் தான் போடுவோம். கட்சியோட பணியனு இப்படி தான் பையங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பாரபட்சம் பார்க்க மாட்டான். கட்சியில் உள்ள தோழர்களை போடுவோம். பெரிய பெரிய அவங்க பூராமே மறக்கக்கூடாது. சேகுவர அவங்களையெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு தலைவர்கள் படத்தை போட்டு நாங்கள் எப்பயுமே பனியன் போடுவோம். எங்கே போனாலும் கேட்பாங்க, என்ன சேகுவர படம் போட்டுருக்கீங்கன்னு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்கள் எப்பயுமே சேகுவர படம் போடாமல் போட மாட்டோம். பனியனேவு சட்டையே இருக்காது. எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், 10-50 பனியும் வச்சுருக்கேன். எல்லாமே அந்த கட்சி பனியன்தே வச்சுருப்போம். ட்ரெஸ்ஸு சட்டையெல்லாம் எடுக்க மாட்டோம், பனியன்தே போடுவோம். எங்கே போனாலும் எல்லா வீட்லையுமே பேருங்க பூராமே கம்யூனிஸ்ட் தான். கட்சியிலே இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். பாரம்பரியமாக புத்தகம் வாங்கி கொடுக்குறோம். லெனின் மற்ற கார்ல் மார்க்ஸ் இப்படி புக்குகளை வாங்கி படிக்க விடுறோம். ஜானகியம்மாளோட வரலாறு எல்லாமே படிக்க விடுறது பூரா கம்யூனிஸ்ட்டை பற்றி தான். குட்டி பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளையானா தானே அடுத்தடுத்த தலைமுறையை கொண்டு வர முடியும். நாங்கள் எங்களுக்கு அடுத்து பிள்ளைகளை கொண்டு வரணும்ல. நாங்கள் எங்களோட அழியக்கூடாது கம்யூனிஸ்ட் வந்து இந்த ஊரில். அதனால் அடுத்தடுத்த தலைமுறையில் கொண்டு வருவோம். இந்த கம்யூனிஸ்ட் தான் வந்து மற்ற கட்சிக்கார மாதிரி கிடையாது. ஒரு நல்ல விஷயம் போக அவருக்கு ஒரு நம்ம ஒரு அறிவுபூர்வமாக ஏதாவது விஷயத்துக்களை சொல்லி ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வருது எதாக இருந்தாலும் நம்ம கம்யூனிஸ்ட் போனால் கொஞ்சம் சரி பண்ணி பேசுவாங்க. அப்போ அவங்கள்ட்ட தான் போகணும்னு சொல்லி சில பொதுவான ஜனங்களும் நம்மகிட்ட வருவாங்க. இந்த கட்சியை பற்றி என்னான்ட்டே தெரியாது. அப்போ ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் போய் நான் கள்ளிப்பட்டியில் போய் பள்ளிக்கூடத்தை விட்டு லீவில் விட்டு போய் இந்த பாலத்துக்கோசரம் போராடும் போதெல்லாம் அப்போ இருக்க எம்எல்ஏ ஒரு இதாக இருந்தார். அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்கும் போதில் உங்கள் ஊருக்குள்ளே எதுவுமே செஞ்சு தர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தோழர் அன்னைக்கு அந்த போராட்டத்தில் கலந்து 120 பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. தோழர் அப்புறம் ஒரு போராட்டத்தில் போய் கலந்துங்களாம். கலக்கும் போதில் இனி வந்து காவல்துறை நெருங்கி அடிக்க வந்தாங்க. தோழர் அவங்கள இனி எதுக்கு அடிக்கிறீங்க, நான் என்ன குற்றம் செஞ்சேன் அப்படின்னு கேட்கும் போதில் அவங்க சொன்னாங்க, நீ எதுக்குற இந்த வாலி வயசில் இந்த கட்சிக்குள்ளே வந்து இல்லை தோழா, என் உயிர் வந்துட்டு என் கட்சி தான் இந்த சொல்லி போலீஸ்காரன் முட்டா கொடுத்துருந்தோளா. அப்போ வந்து போலீஸ்காரர் சொன்னார், இப்படியெல்லாம் மாட்டா வடிவேல் வீட்டில் பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. தோழா எங்கள் அபிச்சு வந்து அன்னைக்கு காங்கிரஸ்காரனை எதிர்த்து இந்த கம்மாய்க்குள்ளே இந்த எல்லா பேரும் இன்னைக்கு இப்படி போட முடியாது. அவர் எங்கள் அபிச்சு தான் வந்து அன்னைக்கே வந்து படிப்பு இல்லாதவர் வந்து கோர்ட் வரைக்கும் போய் இந்த ஜனங்களுக்கு தான் இந்த இதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு, மீன் பிடிக்கிறதுக்கு மீன் வளர்க்குறதுக்காக நியாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அபிச்சு வந்து போராட்டம் பண்ணி அது ஜெயிச்சாச்சு. அப்போ இது முன்னாடி மீன் பிடிக்கக்கூடிய ஒரு நீர்நிலை. ஆமாம், அது ஒரு ஆள் தனியாருக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ இதை வந்து ஜனங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டில் இது பெரிய மரமாக வளரும்ட்டு ஒருத்தன் வந்து காங்கிரஸுக்காரன் கொடுக்குறாங்க பேட்டி. இது சாதாரண ஒரு ஒண்ணுங்கள 4 இன்ச்சுக்குள்ளேயே இந்த வேர் இருக்கு இந்த செடியில், அதுக்கு மேலே போகாது தெரியும். கோர்ட்டில் போய் ஜட்ஜிட்ட போய் எங்கள் அபிச்சியை பூராமே பிடிங்கிட்டு போய் காட்டிட்டாரு, இதானுங்க மரம்ண்டு. அப்போ தான் வந்து சரி நீ வெல்ட்டியை போனாலும் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பானது. கிட்டத்தட்ட அதுக்கிட்ட ஒரு 68 நினைக்கிறேன் எங்கள் அபிச்சி அப்போல்லாம் இருந்தார். முதல்ல வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஒரு தோழர் இங்கே வர்றாரு. அவர் தான் வந்து ஒரு வேம்புன்ற தோழர். அவர் அங்கே தான் கம்யூனிஸ்டில் கற்றுக்கிட்டு இங்கே வந்தார். அது எல்லாரும் தலைவர் தான் சொல்லுவோம் நாங்கள். அதை உளுந்தங்குப்பை, அதாவது இந்த மாவட்டத்துலேருந்து பக்கத்தில் உளுந்தங்குப்பைன்னு சொல்லிட்டு அவர் வந்து தான் இங்கே வந்து அப்போ வந்து அந்த அந்த ஓரத்தில் ஒரு 10 மரம் வாழை மரம் பசுந்துருக்காங்க. அவர் தான் இந்த கம்யூனிஸ்ட் அப்போ பற்றி சொல்கிறார், ரிட்டர்ன் வைக்கணும்ட்டு காங்கிரஸ் பீரியட் பஞ்சாயத்துங்க. இப்போ பெரிய அதெல்லாம் இருக்காங்க. சாதாரண நம்ம கூலி வேலை செய்கிறவர் தான் அன்னைக்கு ஃபுல்லாக 100க்கு 90 பேர் நீங்கள் கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளி தான். யாருக்குமே கார்டு இல்லை, அதிகமாக கிடையாது. அப்போ இந்த காங்கிரஸ் பீரியடில் அந்த வாழை மரத்தை வச்சதில் வெட்டணும்டான்றாங்க. அப்போ 20 பேர் இருந்திருக்காங்க இங்கே கட்சி உறுப்பினர். 20 பேரும்
20 மரத்துக்கு ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி தான் அப்படி நின்றுருக்காங்க. போலீஸ் எல்லாம் வந்திருக்கு. அது அவர் தான் அந்த அறிவுபூர்வமா கம்யூனிஸ்ட்னா என்னன்றது இங்கே வந்து முத சொன்னவர். நம்ம சடங்கிட்ட போய் கேட்கறத உடனே உங்க கட்சிக்காயா எவ்வளவு வேணும்னா காசு வாங்கிக்கோங்க, நீங்க ஊழல் இல்லாத கட்சி. வேற கட்சிகள் எல்லாம் பேச மாட்டாங்க, காசு வாங்கிட்டு பணம் வாங்கிட்டு தான் பேசுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. கம்யூனிஸ்ட் எல்லாமே நாங்கள் மற்றவங்களுக்காண்டி தான் போராடுறோமே தவிர சுயநலத்துக்காண்டி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்தாலே முழுக்க நின்று கேள்வி கேட்கறது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான். பொதுநலமாக தான் வேலை செய்கிறேன். அதனால எப்பயுமே கட்சியை வளர்ப்போம். நல்லா தான். ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்களாம் பாமர மக்கள் தான் இங்கே இருக்கவங்க பூராமே யாரும் வேலை பார்க்குறவங்களும் கிடையாது. எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறோம். நாங்கள் வெள்ளரிக்காய் வச்சுருக்கோம், கரிசக்காடு அதுக்கு தான் வச்சுருக்கோம். வேற இல்லை, கட்சியை வளர்ப்போம். பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பெண்ணாக இருந்தாலும் சரி, விட மாட்டோம். உயிர் இருக்க வரைக்கும் நாங்கள் கட்சியை வளர்ப்போம். அகில இந்திய மாநாடு மதுரையில் நடந்துச்சுல, ஆமா, அப்ப பாத்திருக்கீங்களா? அங்க ஜனங்களை திரட்டி 3 லாரியில போயிருக்கோம். மாட்டு வண்டியில கட்டி வேற போயிருக்கோம். அன்னைக்கு பெரிய ஒரு எழுச்சியா நாங்க வன்னிவளம்பட்டில இருந்து ஒரு பேரெழுச்சியா போயிருக்கிறோம் மதுரையுடைய மகாநாட்டுக்கு. அதனுடைய வரலாறே தனி. இப்போ அந்த மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட அதோட ஒரு 15 நாளாக வந்து வீடு வீடாக வசூல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 நாள் அதுக்கு பங்கெடுத்திருக்கேன். இந்த பேரையூர் வீடை போய் தட்டி எழுப்புறது. அவங்க வர்றாங்க இல்லை, பெல் அடிப்பேன். நான் தான் பெல் அடிப்பேன், கொடியை நான் தான் வச்சுருப்பேன். அக்கா சார்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு 10 நாளாக போய் வந்திருக்கேன். ஒரு கிராமத்துக்கு போய்ட்டு வந்திருக்கேன். ஒரு 10 நாள் நமக்கு அது கட்சி வேலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணுவேன். எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். நம்ம காட்டு வேலையெல்லாம் பூரா பார்க்க மாட்டேன். மாதத்துக்கு 4 நாள் 5 நாள் வேலை பார்க்கணும்னு நானாக முடிவு பண்ணுவேன். அகில இந்திய மாநாடு நடக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மதுரை மாவட்டத்தில் நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வண்டி ஏற்பாடு பண்ணியிருக்கு. இப்ப மாநாடு வருது. நீங்க இதுக்கு முன்னாடி மாநாடு பாத்திருக்கீங்களா? அகில இந்திய மாநாடு பாத்திருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையில இருந்து போய்கிட்டு இருக்கேன். என் பையனை நான் கன்சீவா இருந்தப்பில இருந்தே அவ்வளவு கூட்டத்துல எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். நாங்க அந்த ஃபங்க்ஷன்லயும் நாங்க கலந்துக்குருவோம். சிலம்பாட்டம் எல்லாமே நாங்க அடிப்போம். இப்பயும் நாங்க எல்லாமே பழகிக்கிட்டு தான் இருக்கோம். கோலாட்டம் எல்லாமே நாங்க அடிப்போம். இப்போ மாநாடு, அகில இந்திய மாநாடு மதுரையில நடக்குது. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அதனால? ஏன்னா நீங்க மாசமா இருக்கும்போது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் கஷ்டப்பட்டுலாம் பார்த்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்க ஊர்லயும் நடக்க போகுது. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். நாங்க ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு நாங்க அடிக்கடி கேட்போம். ஏன்னா நாங்க போறதுனால நாங்க இங்க வந்து எங்க மாமா கிட்ட சமையல் கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன மாமன்னா ஒண்ணு கூட வர மாட்டேங்குது, நாங்களும் ஊருக்குள்ளேயே இருக்கோம், எத்தனை நாளைக்கு காட்டு வேலையை செய்யறது, எங்களை வேமா மாமனை மாநாடு கூட்டு போங்க நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப 5 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஏப்ரல்ல வருது, நீங்க என்னன்னா பழக முடியுமா பழகிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க நிறைய பழகிருக்கோம். கோலாட்டம் பழகிறோம், லட்சுமி பழகிருக்கோம், எல்லாம் எது வேணாலும் செய்வோம். நாங்க சிலம்பம்லாம் நல்லா செய்வோம். பையன்லாம் 1/2 மணி நேரத்துக்கு சிலம்பம் சுத்துவாங்க. இவ்வளவு தூரம் கலை ரீதியா நீங்க அர்ப்பணிப்போட பண்றீங்கல்ல, இதுல வந்து உங்களுக்கு உடல் ரீதியா வலி இருக்கும், வெயில்ல பண்ணுவீங்க, அப்புறம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது வலி இருக்கும். இதெல்லாம் தாண்டி பண்றதுக்கான ஆர்வம் எங்க இருந்து வருது? நம்ம கட்சிக்காக பண்றோம். இதுல என்ன கஷ்டப்படுறது? 1/2 மணி நேரம் நல்லா சினிமா பாட்டு ஓடனா 6 பாட்டு நிக்காம படிப்போம். 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் கரெக்டா வரும். நிக்காம தான் அடிப்பேன். இடையில எல்லாம் நிக்கிறதே கிடையாது. எங்களுக்கு 40 வயசு ஆச்சு. எங்களுக்கு விருப்பம் இருக்கு, நம்மளும் அதுல செய்வோம். நான் இதுவரையும் சுடிதாரே போட்டது கிடையாது. ஆனா செந்தோன்றருக்கு நாங்க நிக்கணும்னு போய் நிப்போம். எங்க வீட்டுல இப்ப இந்த எல்லாமே இப்ப சொல்லியிருக்காங்க, நீங்களும் நிக்கணும்ட்டாங்க. 40 வயசு இதுவரையும் போட்டதே கிடையாது. அதுக்குன்னு நாங்க சுடிதார் போட்டு போய் நின்றுவோம். எங்க வீட்டுல நாங்க 5 பேர் 6 பேரும் போய் எங்க வீட்டுக்காரர்ல இருந்து எங்க பசங்கள்ல இருந்து எல்லாருமே போயிருவோம் செந்தோன்றருக்கு முன்னாடி நிக்க. அப்ப நீங்க போட போற முதல் சுடிதார் வந்து ஒரு செந்தொண்டருக்கான யூனிஃபார்ம். இதுக்கு முன்னாடி நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போதான் போட்ட சுடிதார். இப்ப 21 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் முடிஞ்சு. செந்தொண்டருக்கு போடுற சுடிதார் தான் இப்ப நான் முதல்ல போட போறது. எங்க பையனே பார்த்துட்டு கேட்பேன், என்னம்மா சுடிதார் போட்டிருக்க அப்படின்னு கேட்பேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன், நல்லா இருக்குமான்னு. செந்தொண்டர்ல சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் லேடிஸ் தான். நாங்கள் 50 வயசானாலும் பரவாயில்ல, சுடிதார் போட்டு நாங்களும் செந்தொண்டர்ல கலந்துக்கிற போகிறோம். இளைஞர் மட்டுமே 60 பேர், அதில் பெண்கள் தனி, மொத்தம் ஒரு 120 பேர் செம்படைக்கு மட்டுமே. அதுபோக மித்தவங்க பூராமே வேனில் இந்த மாதிரி வருவாங்க. ஆனால் என்னுடைய இது வந்து இளைஞர்கள் வந்து நான் வந்து தயார்படுத்துறது என்னுடைய கேரளாவில் நடந்துச்சு போன வருஷம். இந்த வாட்டி இங்கே நடக்க போகுது, பிரம்மாண்டமாக கொண்டாடணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கிடக்கோம். இங்கேருந்து மட்டுமே 500 பேர்னாலும் வருவோம். நிகழ்ச்சி பொய் குதிரை, கிளடி வேஷம் எல்லாமே போட்டு நிகழ்ச்சி நடத்த போகிறோம். பெரிய நிகழ்ச்சியாக நடத்த போகிறோம். ஏன்டா 24வது அகில இந்திய மாநாடு பெரிய பிரம்மாண்டமாக நடக்குதான். இந்த அகில இந்திய மாநாடு வந்து 3வது முறை இப்போ மதுரை மாவட்டத்தில் நடக்க போனால் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு தோழா. மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு அகில இந்திய மாநாடு நம்ம வயசுக்குள்ள யாருக்கும் தெரியாது வைக்காது. ஆனால் இப்போ நடக்கிறது இந்த மதுரை மாவட்டத்துக்கு ரொம்ப பெருமை. அதே நேரத்தில் இந்த மதுரை மக்கள் வந்து அதிகமாக வந்து கம்யூனிஸ்டுடைய தாக்கத்தில் இருந்தவங்க. அதனால வந்து கொஞ்சம் அதிகமான ஜனங்கள் தான் போக வேண்டிய இருக்கு, இங்கே பங்கெடுப்பாங்க. அதே நேரத்தில் இந்த அகில இந்திய மாநாடு வந்து மிகப்பெரிய சிறப்பாக இருக்கேன். அது சிறப்போட இந்த மக்கள் வந்து என்ன இதுக்கு இது போடுறாங்கன்றது ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறோம். நாமளும் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அதனால இந்த அகில இந்திய மாநாடு மிகப்பெரிய வெற்றியோட வாழ்த்துணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டல. அதாவது வந்து இந்த மாநாடு வந்து ஒரு இந்த மத்திய கவர்மெண்ட்டை வந்து மிகப்பெரும் ஒரு மாற்ற சிந்தனையை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் இது மிகப்பெரிய இப்போ நம்ம இலங்கையில் நம்ம இடதுசாரியாக்கா இன்னைக்கு ஒரு அணிதிரட்டு மாதிரி மிகப்பெரிய ஒரு நாட்டில் நமக்கு ஒரு இடதுசாரி இங்கே பக்கத்துலேயே இதாயிடுச்சு. அப்போ அந்த மாற்று கருத்து இங்கே இந்தியாவில் இப்போ வரப்போகுது நம்மளுடைய கருத்து. அதுக்காண்டி தான் பூரா வந்து ஆய்வு பண்ணுறது பூரா நம்ம உலக நாட்டில் இருக்கிற தலைவர்கள்லாம் வர்றாங்க. அது வந்து ஒரு மிக பெரிய அந்த அம்பானி அதானின்றவங்க எல்லாம் கொஞ்சம் நடுக்கத்தோடு தான் போயிருப்பாங்க. நம்மளோட முடிவு எடுக்க போகிறது இன்றைக்கி என்னன்னு தெரியும். இன்னைக்கு உள்ள இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஒரு முடிவு எடுத்தா அது ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்துக்காண்டி அவங்க மாநாடு நடத்துவாங்கன்னு தெரியும். முதலாளிகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அது எடுத்த உடனே நம்மளை தான் அங்கிட்டு இது பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த அகில இந்திய மாநாட்டில் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வராங்க, பார்க்கறதுக்காண்டியே போகிறோம். முதல்ல என்ன தருது மாநாடுக்கு போறோம்? நாங்கள் கட்சி என்ன தருமுன்னுலாம் போக மாட்டோம். எங்கள் கட்சியில் எதுவுமே தரவும் மாட்டோம். நாங்கள் காசுன்ற விஷயமே கிடையாது. அதிமுக திமுக கட்சி கூட நாங்கள் கிடையாது. எங்கேயுமே காசு வாங்காமல் தான் போவோம். எந்த போராட்டம் மாநாடு எதாக இருந்தாலும் நாங்கள் காசு வாங்காமல் தான் போவோம்.